ப்ரோ வேறு லெவல் ப்ரோ மூவி. ஸோ ஆக்சுவலாக செம்ம என்டர்டைன்மெண்ட் ஆச்சு. மிஸ் பண்ணக்கூடாது யாரும் இதை, அவ்வளோதான். இது மிஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ட்ராபேக்காக தான் இருக்கும். 2026 அடுத்த தளபதி சிஎம். ஸோ அதுக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த மூவி வந்து பார்த்தே ஆகணும் ப்ரோ. வேறு லெவல் வைப்பு ப்ரோ, சொல்லவே முடியல. செம்ம வைப்பாக இருந்தது. உட்கார முடியல, யாராலையும் உட்கார முடியல. ஃபுல்லாக ஸ்டேஜ் இருந்ததுன்னா என்ன ப்ரோ ப்ரோ அந்த 12 ஷூட் நடக்கும் ஒன்று, அதெல்லாம் வந்து செம்ம ப்ரோ. அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அட்ட டைமில் 12 பேருக்கு 12 பேர் அடிக்கும் போது எப்படி ஒரு வேறு லெவல் வைப்பாக இருந்தது. அதுதான் ப்ரோ செம்ம கூஸ்பம்ஸாக இருந்தது. என்ன ப்ரோ ப்ரோ சாங்ஸ் எல்லா சாங்குக்கும் வைப்பு ப்ரோ. யாருமே உட்காரல, எல்லாமே எல்லா டான்ஸுக்கும் டான்ஸ் ஆட தான் செஞ்சோம். செம்மையாக இருந்தது ப்ரோ. திருப்பி ஆமாம் ப்ரோ, கூகுள் தான் லாஸ்ட் ஒரு 10 செகண்ட் முன்னாடி கட் பண்ணிட்டு திருப்பி அதே சாங்கை போட்டு வைப் பண்ணாங்க. விசில் போடு எல்லாமே வைப்பாக தான் ப்ரோ இருந்தது. செம்மையாக இருந்தது. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஹைப்பாக இருந்தது. சூப்பராக இருந்தது. படம் வேறு லெவலில் இருந்துச்சு. இது ரீரிலீஸ் படம் மாதிரியே இல்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். தளபதியோட ஆக்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அதே படம் இப்போ பார்த்தாலும் எனர்ஜியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். ஏஆர் முருகதாஸ் மேஜிக்கை பார்க்கலாம், தளபதியோட ஆக்டிங்கை பார்க்கலாம். கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பாருங்கள். வைப் ஐயோ வேறு லெவலு. ஒரு பாட்டுக்கு கூட யாருமே உட்காரல, எல்லா பாட்டுக்குமே ஆடிக்கிட்டு ஒன்ஸ் மோர் கேட்டுக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள், வைபாக இருக்கும் படம். பயங்கரமான தலைவனை ஒவ்வொரு சீனும் ரசிச்சு பார்த்தோம். நம்ம ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. நம்ம லியோக்கு அப்புறம் ரொம்ப ஒரு வருஷம் கேப் நினைக்கிறேன் தெரிஞ்சு. கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம் தளபதியை. லாஸ்ட் கில்லிக்கும் பார்த்தோம், போய் தேட்டரில் என்ஜாய் பண்ணோம், செலிப்ரேட் பண்ணோம். துப்பாக்கி நாளைக்கு போக்கிரிக்கு பார்க்கணும்னு வெயிட்டிங்கில் இருக்கோம். கண்டிப்பாக போக்கிரி பார்க்கணும் தலைவா, தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்காக. அதுவா வைப்பு சபையாக இருந்துச்சு தலைவா. நான் பயங்கரமாக இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, தளபதி அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவோம். ஆமா அவ்வளோ இல்லதான் மேஷப் இல்லை, கொஞ்சம் அதை மிஸ் பண்றோம். பர்த்டேக்கு வந்து கண்டிப்பா தளபதி வந்து ஸ்பெஷலா ஒன்று போட்டுருக்கணும். அது மட்டும் கொஞ்சம் ரொம்ப மிஸ் பண்றோம். அது இருந்ததுன்னா இன்னும் தெரியா இருந்திருக்கும். மற்றபடி வேற லெவல் தலைவா. இதே மாதிரி முருகதாஸ் வேற லெவல் படம் பண்ணணும், அடுத்த படம் பண்ணணும். தளபதி கோட்டுக்கு வெயிட்டிங். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி. படம் சூப்பர் ப்ரோ. படம் தெரிஞ்ச ப்ரோ தானே ப்ரோ. சூப்பர். தியேட்டரில் சின்ன வயசில் பார்த்தது இப்போ வந்து இப்போ இன்னும் ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டபுள் மடங்கு வைப்பாக இருந்துச்சு. தேங்க்யூ. வேறு லெவல் வைப். இல்லை அந்த சாங் மறுபடியும் ரிப்பீட்டடாக போட்டது வந்து எங்களுக்கு செம வைப்பாக இருந்துச்சு. அது அடுத்த லெவல், அது சொல்லவே வேணாம், அது வேறு லெவல். படம் நல்லா இருந்தது. தியேட்டர் வைப் சூப்பராக இருந்தது. டிவியில் பார்க்குறது ஒரு தியேட்டரில் பார்க்குறது இன்னும் பெட்டராக இருந்தது. நிறைய ஃபேன்ஸ் வர. எப்போ இது 12 வந்த படம் எல்லாம் அவர் பிறந்த நாளைக்காக எல்லாம் கொண்டாடுறதுக்காக வந்தோம். பார்த்தீங்களா வெளியே எதுவுமே வைக்கல, பேனர் எதுவும் வைக்க வேணான்ட்டாரு. இந்த செலவையெல்லாம் இப்போ பிறந்த நாளுக்கு செலவு பண்ணுறது எல்லாமே கள்ளக்குறிச்சி கருணாகரத்துக்கு போய் பார்க்க சொல்லிட்டாரு. ஏன்னா 28 பேர் ஒரே ஊரில் இறந்துருக்காங்க. ஓகேவா, 50 பேர்த்த நம்ம வந்து பலி கொடுத்துருக்குறோம் 50வது பிறந்தநாள். அதனால் அவர் இந்த வருஷம் பிறந்தநாள் எந்த வருஷமே கொண்டாடலடா, எல்லாம் உங்கள் ரசிகர்களுக்காக தாண்டா அவர் கொண்டாடி இருப்பார். ஓகேவா, எதையும் விரும்பாத மனிதர். நேற்று போய் கண் கலங்கி அவர் எல்லா நர்ஸு டாக்டருங்களையும் பார்த்து விசாரிக்கிறப்ப அப்படியே மனசு உடஞ்சி போயிட்டார். பணம் இருந்த வரைய பார்த்துட்டு அப்படியே நொந்து போயிட்டாரான்டா, பாவம்டா. புரியுதா? அதனால் இந்த வருஷம் பிறந்த நாள் இல்லை, நம்ம 26க்காக வெயிட் பண்ணுவோம். இந்த தமிழகம் வந்து நம்மளை தலை தூக்குற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக தளபதி அண்ணன் வருவார், இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுவார். ஓகேவா? என்னடா ஏன்டா இந்த துப்பாக்கி ஏற்கனவே ஹிட்டு படம் தானடா. 100 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃப் கிட்டில் அடித்த ஒரே படம்டா. இன்றைக்கி அதே 100 கோடி ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இருக்கிறவர் இன்றைக்கி எனக்கு 100 கோடி வேணாம், நான் தமிழ்நாட்டையே காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி வந்திருக்காருடா. எல்லாமே வந்து கடவுளோட ஆனடா. இருடா, வச்சு செய்யலாம். இருடா, வெயிட்டிங்டா, வெயிட்டிங். வேறு ஒன்று ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது, தேட்டரில் பார்த்தது ஜாலியாக இருந்துச்சு. அடுத்து அவங்க நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால இந்த மாதிரி ரீலீஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். அதை பற்றி நீங்கள் அதான் இனிமேல் ஒரு படமாக ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒரு படமாக போயிட்டு ஜாலியாக வைப் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு என்ன மூவி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் போட்டால், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் போட்டால் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சியை கடத்திட்டு போயிடுவாங்கல்ல, அந்த என்ட்ரி சீன்லாம் சூப்பராக இருக்கும். இன்டர்வல் பிளாக் 12 நாள் ஷூட் பண்ணுவாங்கல்ல, அந்த சீன் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் நாங்கள் ஸ்னாப் எடுத்து
போட்டுட்டு இருந்தோம், ஜாலியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வந்து சஸ்பென்ஸோட சாப்பிட்டு சொல்லிட்டு ஸ்லோவாக இருக்குல்ல, அந்த சீனை பார்க்க நீங்களே சீன் எடுத்துக்க சொல்ல மாட்டீங்களா? அதான் கேட்குறோம். என்ன சொல்கிறேன், நல்லா இருந்தது, ஒரு மாதிரி வைப்பாக இருந்தது, ஒரு மாதிரி கூஸ் மொமெண்ட்டாக. கோட் பாட்டு போட்டாங்களா? 2 வாட்டி போட்டாங்க. ஸோ இப்போ வந்து நான் இன்னும் 2 படம் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு தளபதி. அது எப்படி இருக்கு? கஷ்டமாக தான் இருக்குது, பரவாயில்ல, என்ன பண்ணுறது, அரசியலில் பண்ணாலும் நல்லா தானே. 2026 ஜெயிப்பாரா? ஐயோ எனக்கு பாலிடிக்ஸ் எல்லாம் தெரியாது. தெரியாதா? தெரியாது. ஒரு ஒரு எப்படி நீங்க 18+ ஆயிட்டீங்களா? ஓட்டுலாம் போடுவீங்களா? இல்லை நான் இன்னும் 18 ஆகல. ஆனா போடுவீங்களா? ஆனா போடலாம். தேங்க்யூ. அண்ணா படம் எப்படிண்ணா இருக்கும்? பயங்கரமாக இருக்குண்ணா, பயங்கரமாக இருக்குண்ணா, பயங்கரமாக இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணே. இந்த அப்போ ஃபஸ்ட்டு வரும்போது தேட்டரில் பார்க்கல, இப்போ பார்க்குறது செம்மையாக இருந்துச்சு. யாருமே உட்காந்தே படம் பார்க்கல, எல்லாம் நின்றுக்கிட்டு தான் படம் பார்த்தாங்க. பாட்டெலாம் செம்மையாக இருந்துச்சு. டிவியில் பார்க்குறதுக்கும் தேட்டரில் பார்க்குறதுக்கும் வேறு மாதிரி இருந்துச்சு. மாதிரி நல்லா இருந்துச்சுண்ணா. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி படம் பார்க்கும்போது ஒரு வேறு வேலை வைப்பு, மெயினாக ஃபேன்ஸோட பார்க்குறப்ப ரொம்ப வைப்பாக இருந்தது. அது சொல்ல தெரில, எனக்கு அவ்வளோ ஃபன் பண்ணோம், அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. மெயினாக தளபதியை ஸ்க்ரீனில், இந்த பெரிய ஸ்க்ரீனில் இப்போ கோட்டுக்கு முன்னாடியே பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. என்ன ஒன்றா இன்னும் 2 படத்துக்கு அப்புறம் வரமாட்டாருன்னு அதுதான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிறத விட, மற்றபடி தளபதியோட அந்த சீக்வன்ஸ்லாம் பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக கூஸ் பம்ப்ஸ். ஆஸ் தளபதி ஃபேனாக நீங்கள் உண்மையான டையட் தளபதி ஃபேனாக இருந்தால் கன்ஃபார்ம் அது ஆகும். ஒரு என்ஜாய்மெண்ட் தான், ஒரு ஜாலியாக இருந்தது. மெயினாக நாளைக்கு தளபதி பர்த்டே, அதுக்கு இப்போயே ஒரு விஷ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே தலைவா. ஓட்டு 2026 பார்த்துக்கலாம். ஓகேலாம். இந்த சீன் வந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. இன்ட்ரோல் சீன் தான், இன்ட்ரோல் சீன் டாப் நாச்சு. மெயினாக தளபதி என்ட்ரன்ஸ் சொல்லியே தேவை.